வரும்போது 50 வயசு தஞ்சாவூருக்கு. நான் இந்த தஞ்சாவூர் வர்றதுக்காக வேண்டி பர்மாலேருந்து குமண்டி பூண்டியிலேருந்து வியாசரபாடிக்கு நடந்து போனேன். வியாசரபாடியிலேருந்து இது பாண்டிச்சேரிக்கு 2 நாள் நடந்து போனேன். பாண்டிச்சேரியிலேருந்து தஞ்சாவூர் வர்றதுக்கு 3 நாள் நடந்து வந்தேன். ஏன்னா இங்கே வண்டி தான் வேலையெல்லாம் மிட்டாய் கிட்டாயெல்லாம் ஆரம்பம் பண்ணி இங்கே வண்டி இப்போ வண்டி 50 வயசில் எல்லாம் கணக்கு பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த இருக்கு 171 வயசு கோயிலேருந்து வண்டேன். அவங்க கொண்டு வந்து போட்டேன். இதெல்லாம் இது வரைக்கும் நான் அந்த மிட்டாய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஊர் சுற்றி வச்சுதான் வச்சுது. இப்போ வந்து இங்கே வந்து கடையில் பில்லே போடுறேன். எல்லாம் பில்லில் வந்து வாங்கிட்டு போகுதுங்க. என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்களா? கூட யாரும் இல்லைங்களா உதவிக்கு? குடும்பத்தையே வெட்டி போட்டாங்க. யாருமே இல்லை. 2 பிள்ளை, மாமும் மாமியார் மருமகன், என் சமஸ்காரம் போய் என் கண்ணு முன்னாலேயே வெட்டினாங்க. வருமால் ஆமாம். அப்படின்னா அந்த காலத்தில் எல்லை கேட்டுனாங்க. அப்போ வெள்ளைக்காட்டன் மம்பாட்டன் இருந்தான் பெருமாள். அவன் வந்து இராணுவமும் போலீஸ்லேயும் எல்லாம் கட்டி கொடுத்து ஆபீஸில் வேலை கற்றுக்கிட்டனால இந்தியாவை சுதந்திரம் கொடுக்க முடியும், எங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும்னு அவங்க கேட்டாங்க. அந்த நேரம் இந்தியாவும் பர்மாவையும் சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டான். அதுலேருந்து நம்ம இந்தியாக்காரவங்களாம் அங்கே இங்கே இந்தியாவிலேருந்து பர்மாவுக்கு வருவாங்க. இங்கேருந்து வரும்போது இப்படி வருவாய் பர்மாவுக்கு, அங்கேருந்து வரும்போது இப்படி இருக்கும் இந்தியாவுக்கு. அதை பார்த்துக்கிட்டே நம்ம இந்தியக்காரர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்கெல்லாம் மோகம் வாட்சி சைனி கண்டு எல்லாம் போடுவோம், இந்தியக்காரர்கள் போடுவோம். அவங்களுக்கு வழி எழுதும். நம்ம கூட்டமே இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அந்த மாதிரி இந்தியக்காரர்கள் அப்படின்னு ரொம்ப நாள் ஆகிப்போம். அப்போ இவர் வந்தார் நேரு பர்மாக்கு வந்துட்டார். பர்மாக்கு வந்துருக்க போது தண்ணி வழியாக்கி அவங்கெல்லாம் யாரும் மேலேயும் தண்ணி ஊற்றுவாங்க வைக்கிறாங்க. ஐஸ் தண்ணி தான் ஊற்றுவாங்க மேலே. அதில் வந்து நாங்கள்லாம் அப்போ வந்து சின்ன வயசு. அப்போ அப்படி ஸ்கூலில் நாங்கள்லாம் விளையாண்டோம் வச்சோம். அதாவது அப்படி பார்த்தாரு ரொம்ப மோசமாகி விட்டுறாங்கன்னு அண்டமான் கப்பல் வரும். அதில் போயிருங்க முடியாது. ஏன்னா அப்படின்னு சொல்லி அவர் போய் ரொம்ப நாள் ஆகி இறந்தும் போயிட்டார். அவர் போய் நாங்களே 4-5 வருஷம் எழுதி பார்த்தோம், முடியலை. அண்டமான் கப்பல் வரும் அப்படி தான் இப்படி நான் வந்து இங்கே தஞ்சாவூர் எப்படியா வந்தீங்க? தஞ்சாவூர் பர்மா தான் எங்களுக்கு சொந்தம். அங்கே தான் பரண்டரி வல்லரி. இந்த ஊருக்கு அடிச்சு பரட்டுக்கு வந்தேன், இந்த ஊருக்கு வந்தேன். பர்மா காலனி வந்து பர்மாக்காரர் இருக்கிற இடம் தான். அங்கே பர்மாவில் 2 வண்டை விட்டேன். அங்கே வந்து வண்டா இல்லை, இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. பர்மா காலனியில் உங்கள் சொந்தக்காரங்களா இருக்காங்களா? எல்லாம் வர போகிற பார்த்தாங்க. எல்லாம் சம்மந்தப்படாது. என்னமோ அதெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் உதவி பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் 200 கொடுக்குறாங்கல்ல மாதம். முதியோர் பென்ஷன். ஓகே ஓகே. அவங்க வண்டிக்கு போட்டு எல்லாம் போட்டுட்டு இந்த இருக்கு 50 வயசில் வண்டது. இந்த பரணம் மிட்டா 50 மணிக்கு நிற்கிறேன். எடுங்க போட்டு அந்த உதவித்தொகை போதுமா உங்களுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு? அந்த அந்த பணம் போதுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் கொடுக்குற உதவித்தொகை போதுங்களா? அது போதுமா? அது சரி. வேற யாராவது இந்த தொண்டு நிறுவனம் யாராவது வந்து பார்ப்பாங்களா? அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? இங்கே உள்ளவங்கெல்லாம் நாளைக்கு குடிக்க தண்ணியெல்லாம் கொண்டாந்து ஊற்றுவாங்க. என்ன மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான் வாங்கியிருந்தேன்னா நான் தான் போவேன். ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வந்து இப்போ பூஜை வந்தேன்னா தேங்காய் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நான் போவேன். காசு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து ஆட்டோக்காரர் வந்தாரு, நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். ஆட்டோவில் போய் 200 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு. என்ன எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நல்ல எந்த குறையும் இல்லை. இங்கே வந்தே இல்லை. ஐயா உங்கள் மொத்த வீடு இவ்வளோதானா? இவ்வளோதானா உங்களுக்கு மொத்த வீடு இவ்வளோதானா? வீடு வாடகை இருக்கேன் 500 ரூபா மாதம். கவுன்சில் ரேட்டு வீடு. ஆமாம். இது உங்கள் சொந்த வீடுகள் இல்லை, வாடகை வீடு தான். ஐயா டாய்லெட் வசதி, பாத்ரூம் டாய்லெட்லாம்
பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கு குடிக்க தண்ணி. சரிங்க சரிங்க. இப்போ ஐயா இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 121. இந்த போட்டிருக்கல மேலே. 121. ஓகே ஓகேங்க. நீங்கள் தனியாகவே இருக்கீங்களா? போர் அடிக்கலீங்களா? தனியாகலாம் இருக்கீங்களா? போர் அடிக்கலையா? பேச்சு தண்ணி ஆள் இல்லாமல்? நமக்கு எல்லாம் பழக்கமாக ஆகிப்போச்சு. எல்லாம் நம்ம பழக்கமாக இருக்கு. நம்ம கொஞ்சம் நேரம் இல்லைண்டாக்க எல்லாம் வருங்க, வந்து பேசுவாங்க. பேசுவாங்க, மிட்டாய் கொடுங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வருவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களை மாரி வயசில் மூத்தவங்களை பார்க்குறது பெரிய அரிதாக இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக ஆச்சரியத்தை வாங்குவாங்க. சரிங்க ஐயா. இந்த கால இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்க என்ன சொல்லுவீங்க? அறிவுரை அறிவுரைங்க, நான் வந்து வண்டையிலேருந்து சொல்லியிருக்கேன். திருடாரியே, பொய் சொல்லாரியே, ஏமாத்தாரியே, என்ன கை நீட்டி வந்தாரியே. நான் என்னைக்கு இந்த வயசுல உழைச்சி சாப்பிட்றேன்னா இதே மாதிரி உழைச்சி சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஜீப்பில் எல்லாம் சென்னை தள்ளி பேப்பர் எல்லா பேப்பர்லையும் பேப்பரை பார்த்துருப்பியல்ல, இந்த பேப்பரில் வந்தேன். அழுக்காகி போச்சு, அது நல்லா சேர்த்து அழுவணும் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நல்லா தான் இருக்கேன். ஆஃபீஸில் எல்லாம் வராது, போலீஸு தெரியாது, அறியாதுலாம் வந்து மிட்டாடி வாங்கி சாப்பிட்றாரு, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாரு. அது ஒன்றும் இங்கே இந்த இது இல்லை, இல்லை வெளியாக தான் இருக்கு. சரிங்க, சந்தோஷம். உங்களை பார்த்தாலும் ரொம்ப திருப்தி. வாங்க வண்டா வாங்க. கண்டிப்பாக வரேங்க. இந்த பக்கம் வரும்போது வரேன், உங்களுக்கு பார்க்குறேன். இந்த பக்கம் வரும்போது உங்களை பார்த்து போகிறோம். நன்றிங்க, பார்த்ததில்ல சந்தோஷம்.